வீட்டு நிலைமைலாம் எப்படி இருக்கு? எப்படிங்க இருக்கும்? சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நேத்து நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீடு வீடாவே இல்லைங்க. வசு என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அத்தையும் மாமாவும் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அதான் சமைச்சு எடுத்து இங்க வந்துட்டேன். நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் பழையபடி நம்ம வீட்டை எப்படி கொண்டு வர போறோம் தான் தெரியல. அண்ணே வாங்க உட்காருங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடுமா. பா நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்கு. வீட்டுல என்னென்னமோ நடந்திருக்கு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவங்க படிப்பாரு நிப்பாட்டி இருக்காங்க. ஆமா வசுக்கு என்னாச்சு? ஏன் இது அப்படி பண்ணுது? அது உங்க அம்மா மாதிரி இல்லைன்னு நான் எவ்வளவு பெருமையா தெரியுமா சொல்லியிருந்தேன். நீ எவ்வளவு தங்கச்சியா பார்த்த, அதுவும் உன் அக்கா மாதிரி பாசமால பாத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படிலாம் பண்ணுது? அண்ணே இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க. மா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே. என்னாச்சு வசுந்தராவுக்கு? அது ஏன் இப்படிலாம் பண்ணுது? ஒருவேளை கார்த்திக் இல்லாத போல சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டானா? இல்லையே, இதுக்கு முன்னாடி கார்த்தியை எதிர்த்து பேசிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தா. ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறீங்க? அப்படின்னா எனக்கு தெரியக்கூடாத ஏதோ ஒரு ரகசியம் உங்ககிட்ட இருக்கு, அப்படிதானே? என்னமா ரகசியம்? இல்லண்ணே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, புருஷனும் பொண்ணாடியும் சேர்ந்து எனக்கு ஏதோ தெரியக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரிம்மா, நான் வரேன். ஏய் உட்காருடா. இல்லப்பா உட்காரு. அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே. இத சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சோம். எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க மறைச்சாதான் நான் வருத்தப்படுவேன். அப்படின்னா பிரச்சனை? நீ பண்ணி ஒரு லூஸ்தனமான காரியம், அதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. என்ன பண்ண? சொல்ல கேட்காம நீயும் மின்னலுமா சேர்ந்து அந்த சந்திரகலாவுக்கு எல்லையில மாத்திரை கலந்து கொடுத்தீங்கல்ல, அந்த விஷயம் இத்தனை நாள் வசுந்தராவுக்கு தெரியாம இருந்துச்சு. சரியான நேரமா பார்த்து அந்த கார்த்திக் பேரை போட்டு கொடுத்துட்டான். அவளும் நேரா சரஸ்வதி கிட்ட வந்து கேட்கவும் இவ்வளவு வேற வழியிலாம ஒத்துக்கிட்டா. சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு இப்ப வசுந்தரா கோச்சிக்கிட்டா. அதையே இப்ப மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அட என்ன பண்ணி இதை சொல்றதுக்கு தான் ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்களா? நாம தப்பு பண்ணிட்டோன்னு தான் அந்த பொண்ணு இவ்வளவு பிரச்சனை பண்ணுதுல. ஆமா, நாம ஏன் அந்த தப்பு பண்ணணும் அவளுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தாம்மா. இது ஆரம்பிச்சு வச்சது அவங்க தான் சொல்ல வேண்டியதானே நீ? சரஸ்வதி பரீட்சை எழுதக்கூடாதுன்னு மாத்திரை கலந்து கொடுத்தது மட்டும் ரொம்ப நல்ல விஷயமான்னு கேட்க வேண்டியதானப்பா? அண்ணே என்ன பேசுறீங்க? இத போய் நம்ம எப்படின்னு சொல்ல முடியும்? மா நாம என்ன பொய்யா சொல்ல போறோம்? அவங்க அம்மா பண்ணது தானே சொல்ல போறோம். அப்பதானே வசுந்தராவுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியும். வசு நல்ல பொண்ணுதாம்மா, நம்ம சொன்னா புரிஞ்சுக்க போகுது. அது எப்படின்னு? நீங்க ஒரு தப்ப சொன்னீங்க, அதுக்காக நாங்களும் ஒரு தப்ப சொல்றோம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லித்தானே ஆகணும். இல்லண்ணே, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த வசு அத்தை கிட்ட சொல்லிடுவாளோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ எனக்கு காட்டி கொடுக்கவே இல்லை. அதுக்காக நான் போய் தேங்க்ஸ் சொன்னேன். அந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு இல்லைன்னு சொன்னான். அவ அப்படி சொன்ன வார்த்தை மனசுக்கு வலிச்சதுன்னு. இருந்தாலும் அவ சொல்லாம இருந்தது பெருந்தன்மை தானே. அந்த மனசை நம்ம மதிக்கணும்ல. இந்த மாதிரி போட்டு கொடுக்கிற கேவலமான புத்தி எனக்கு இல்லைன்னு வசு சொன்னது எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு. நாம போய் போட்டு கொடுத்தா அந்த கேவலமான புத்தி நமக்கு இருக்குன்ற மாதிரி தானே ஆயிடும். தயவு செஞ்சு இதை பத்தி பேச வேணான்னு. சாரிம்மா சரஸ்வதி, என்ன மன்னிச்சிரு. என்னதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும், ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட கோவப்படாம எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு என்னையும் சாப்பிட சொல்றியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஆனா என்னால உனக்கு கெட்டது மட்டுமே நடக்குதுன்னு நினைக்கிறப்போ. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணி ஒரு நல்ல மருமகளா அந்த வீட்டுல நீ குடும்பம் நடத்தணும்னு தான் நானும் மின்னலும் எங்க புத்தி கெட்டின அளவுக்கு யோசிச்சு இதை நாங்க பண்ணோம். ஆனா அது உன்னை இப்படி ஒரு கஷ்டத்துல இழுத்து விட நாங்க நினைச்சு கூட பார்க்கல. என்னண்ணே அதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்குதான் அன்னைக்கே நான் உங்களை திட்டேனே, விடுங்க. இருந்தாலும் என்னால உன் படிப்பு போச்சேம்மா. அண்ணே விடுங்க அண்ணே. இல்லம்மா, இந்த படிப்புக்காக உன் பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு போராடியும் உனக்கு அந்த படிப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். டே போதும், முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. ஒழுங்கா சாப்பிடு.
நினச்சி கோவமா? ஆமா, இப்ப என்ன இருக்கு? டேய், அவங்கள மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டா அப்புறம் அவங்களும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்காக சரஸ்வதியோட படிப்பு கெட்டு போவோம், அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. முதல்ல அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். அதுக்காக மற்றவங்கள போட்டுலாம் கொடுக்கக்கூடாது. நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும். தா, இந்த போனை சார்ஜில் போடு. அண்ணா, தமிழோட போனை சார்ஜ் போட்டிருக்கேன், பாத்துங்க. சரிப்பா. அட பாவீங்களா, நான் என்னடா பண்றது? உங்களுக்கு நேரம் சரியில்லையே. அன்னைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க இல்ல, கீதா தான். அந்த லூசு கிட்ட சொன்ன பவர்ஃபுல்லான மாத்திரையை குடு கீதான்னு. டெலிட். சொல்லு ராம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் மேடம். சத்தியமாவா சொல்ற? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா மேடம்? அந்த வீடியோல ஆமா நான் தான் மாத்திரை கொடுத்து உன்னை பரிச்சு எழுத கூடாதுன்னு பண்ணேன்னு நீங்க பேசிருக்கீங்களே மேடம். குட், வெரி குட், கிரேட் ஜாப். ஈவினிங் வேலை முடிஞ்சு போறப்போ ஆதிய வந்து பாரு. சரிங்க மேடம். அவன் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். ஓகே மேடம், வச்சிடறேன் மேடம். சரி. என்ன மாம், யாருக்கு என்ன கொடுக்கணும்? அந்த ராம் சொன்ன மாதிரியே தமிழோட செல்போன்ல இருந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டான். எப்படி மாம்? எப்படியோ டெலீட் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன விடு. ஏன் மாம், ஒருவேளை டெலீட் பண்ணிட்டேன்னு போய் சொல்லியிருந்தா? வீடியோல நான் பேசினதை அப்படியே சொல்றானே, அப்படின்னா டெலீட் பண்ணிட்டான்னு தானே அர்த்தம். பெரிய விஷயம் மாம். இனிமேல் தமிழ் நம்ம கிட்ட வாலாட்ட முடியாது. அதி, மாம், நீ உடனே அந்த ஏஜென்ட்ட பார்த்து நமச்சி அவங்க கிட்ட பேசின ஆடியோ வாங்கிடு. அந்த சரஸ்வதியா நானான்னு பார்த்துடுறேன். போ. ஓகே மாம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? இதுக்கு மேலே அந்த சந்திரகலாவை போட்டு கொடுக்காம விடக்கூடாது. வசுவோட அம்மா பாசம் சரஸ்வதியோட படிப்புக்கு உழ வச்சதுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவங்க தான் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள மாதிரி கேவலமான வேலையை நாமளும் செய்யக்கூடாதுன்னு தமிழ் சொல்கிறான். தமிழும் சரஸ்வதியும் வேணா அப்படிப்பட்ட வேலையை செய்யாமல் இருக்கட்டும், ஆனால் நான் செய்வேன். அவங்க 2 பேரையும் காப்பாற்றணுன்னா நான் எந்த கேவலமான வேலையும் செய்வேன். அவங்களுக்காக நான் செய்வேன். அக்கா, நான் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன், நீங்க பாத்துக்கங்க. சீக்கிரம் வந்துடுறேன்க்கா. சொல்லாதி. மாம், நான் உங்களுக்கு போன்ல ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தேனே, பாத்துட்டீங்களா? ஆபீஸ் வேலையா இருந்தேன், அதான் கவனிக்கல. ஆமா, என்ன விஷயம்? நீங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரி, இத பாக்குறேன். ஹலோ, நான் தான்ப்பா நமச்சி பேசுறேன். நாளைக்கு ஒரு கோவில்ல சாமியார் வேஷம் போட்டுட்டு இருப்பேன். அங்க பக்தர்கள் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்பா. அங்க கோதையம்மாவும் நடேசனப்பாவும் வருவாங்க. அங்க அருள்வாக்கு சொல்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும். நீங்க அனுப்புற ஆளுங்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா நடிச்சு அவங்கள நம்ப வைக்கணும். யார் யாரெல்லாம் என்னென்ன பேசணும் நான் நாளைக்கு சொல்றேன். நான் சொல்ற மாதிரி அவங்க நடிச்சா மட்டும் போதும். பார்க்கறதுக்கு உண்மையான பக்தர்கள் மாதிரியே இருக்கணும். கோதையம்மாவும் நடேசனப்பாவும் இதை பார்த்து ஏமாறணும். நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும். புரியுதா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். என்ன, சரியா? குட், இது போதும். எவிடன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மாம், டேய், உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கடா. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நம்ம இமீடியட்டா வசு வீட்டுக்கு போகணும். இதோ வந்துடுறேன் மாம். சரி.
என்ன மச்சி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாம் கம்பெனில தானே இருக்காங்க. நான் பார்க்க வந்தது உன்னோட சின்ன அண்ணிய. எங்க இருக்காங்க? பின்னாடி தோட்டத்துல இருக்காங்க. வசுந்தரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? தெரியுது இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், இவங்கிட்ட நம்ம என்ன பேச வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு யார் காரணம் தெரியல? தமிழும் சரஸ்வதியும் அப்பாவும் தான். அவங்களுக்கு உதவின சின்ன அணில்னா அந்த உரிமையில் பேசுகிறேன். உங்கள் அம்மாவுக்கு இளநீரில் மாத்திரை கலந்து கொடுத்ததுனால எல்லாருமேலே கோவமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். தமிழும் சரஸ்வதியும் சொல்லி தான் நான் அதை பண்ணேன்னு நினச்சி நீ அவங்கள வெறுத்து ஒதுக்குறியா? ஆனால் சரஸ்வதியை வெறுத்து ஒதுக்காதம்மா. ஸ்டாப் இட். இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு எந்த தைரியத்துல என்ன பாக்குறதுக்கு வீடு தேடி வந்திருக்கீங்க? என்னது? எந்த தைரியத்திலையா? எல்லாம் உங்க அம்மா கொடுத்த தைரியம் தான்மா. நான் மாத்திரை கலந்து கொடுத்தது தப்பு தான், ஆனால் உங்க அம்மா பண்ணது மட்டும். ஓ, இப்ப அவங்க மேல பழிய போட பாக்குறீங்களா? எல்லாரும் அவங்க அம்மாவை பெருசாக தாம்மா நினைப்பாங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசினா கோவம் வரும். கொஞ்சம் அமைதியாக நிதானமா உங்க அம்மா பண்ணதுன்னு முதல்ல கேளு. அவங்கள பத்தி நீங்க தப்பா சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அம்மா நில்லுமா, ஏன் அவசரப்படுற? உங்க அம்மா பணக்காரங்க, ரிட்டையர்ட் டெப்யூட்டி கலெக்டர், இப்படி என்னென்னமோ தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது இல்லைம்மா. நான் இப்படி பேசுறதை கேட்டவொன்னே உனக்கு கோவம் வரும், ஆனால் அதான் உண்மை. அவங்க எங்க கோதை அம்மாவே அவங்களுக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ சரஸ்வதியை மட்டும் எப்படி பார்ப்பாங்க? உங்க அம்மாவுக்கு சரஸ்வதியை சுத்தமாக பிடிக்காது. இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத 2 நிமிஷம் பொறுமையா கேளுமா. உங்க கல்யாணத்தன்னைக்கு சரஸ்வதி மேல திருட்டு பட்டம் கட்டி மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்க அம்மா திட்டம் போட்டாங்க தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, முதல்ல வெளியே போங்க. போறேம்மா. அதுக்கு முன்னாடி உனக்கு நிரூபிக்க வேண்டியதை நிரூபிச்சுட்டு போறேன். எங்க சரஸ்வதி நல்லா படிச்சு +2 பாஸ் ஆகி மேல படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவலோன்னு உங்க அம்மா அவங்க பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சதி பண்ணாங்க தெரியுமா? சும்மா உளராதீங்க. நான் சொல்றது உண்மைதாம்மா. உங்க அம்மா தான் கீதா அத்தை மூலமா தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை உங்க அம்மா செஞ்சோம். கஷ்டப்பட்டு சரஸ்வதி எப்படியோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருச்சு. இங்க பாருங்க, தேவையில்லாம கண்டபடி பேசினா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். புரியுதுமா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா இந்த இருக்குது ஆதாரம். இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க அம்மா மேல உனக்கு இதே கோவம் வருதான்னு பார்ப்போம். நான் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு எதுவும் தேவையில்ல. இல்லம்மா, உங்க அம்மா பண்ண கேவலத்தை நீ பார்க்க வேணாமா? நீங்களா ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, அதை நான் எதுக்கு பார்க்கணும்? ஓ, அப்போ உங்க அம்மா மேல தப்பே இல்லைன்னு நீ நம்புறல்ல? அப்புறம் என்ன, உங்க அம்மா மேல தப்பு இருக்காது பாரு. அன்னைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க இல்ல, கீதா தான். அந்த லூசு கிட்ட சொன்னேன், பவர்ஃபுல்லான மாத்திரையை குடு கீதான்னு. அவ தான் பவர் கம்மியான மாத்திரை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டா. அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார வேணாலும் பலி கொடுப்பேன். என்னம்மா ஷாக்கா இருக்கா? இதான் உங்க அம்மாவோட குணம். சரஸ்வதி பாஸ் ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய கேவலத்தை பண்ணியிருக்காங்க பார்த்தியா? இந்த ஆதாரம் என்னைக்கும் எங்கள் கையில் கிடைச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் தமிழும் சரஸ்வதியும் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்களா? நீ படித்த பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். அம்மா சத்தியமா அந்த இளநீல மாத்திரை கலந்தது நான் தான்மா. இதில் தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீ அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்குமே கவலைப்படாதவங்கம்மா சரஸ்வதி. ஆனால் நீ அவங்கள வெறுத்து ஒதுக்குறன்றதை நினச்சி பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க கவலைப்படுறத பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியலம்மா. அதனால தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீயே முடிவெடுமா. இப்போ நீயே சொல்லு, இந்த மாதிரி மாத்திரை கலந்து கொடுத்தவங்க அம்மாவுக்கு இளநீரில் மாத்திரை கலந்து கொடுத்தது தப்பா? அப்படி கலந்து கொடுத்ததுனால தான் உங்கள் அம்மா 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கம்மா. நீயும் அவங்கள பார்க்க போயிருந்த. அதை சாதகமாக வச்சு சரஸ்வதி கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க வைக்கலான்னு நினச்சேன். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. நானும் மின்னலும் சேர்ந்து தான் இதெல்லாம் பிளான் பண்ணோம். இதில் தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியே தண்டிக்கிறதா இருந்தா எனக்கு தண்டனை கொடுமா. தயவு செஞ்சு அவங்களை வெறுத்து ஒதுக்காத. பாவம்மா சரஸ்வதி, உன்னை கூட பிறந்த தங்கச்சியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கு. இப்பவும் சொல்றேம்மா, மாத்திரையை கலந்து கொடுத்தது நான் தான். தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிச்சுக்கோ. அதே சமயம் இதே மாதிரி மாத்திரை கலந்து கொடுத்தாங்களே உங்க அம்மா, அவங்கள என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் உன் முடியுமா. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு.
ஆ வாதி இன்னும் நீ வரலையேன்னு டென்ஷனா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆடியோ அம்சம் நீ பாத்தீங்களா மாம்? அதான் பார்த்தேனே. அதுக்கப்புறம் தான் எனக்கு டென்ஷனே அதிகமாயிடுச்சு. அந்த நமச்சி பேசுனது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது போதும். இத கொண்டு போய் காட்டினாலே போதும், மொத்தமா மாட்டிப்பாங்க. அந்த சரஸ்வதி என்கிட்டயா போட்டி போடுறா? இன்னையோட அவ கதை முடிஞ்சது. வா போலாம். வா வசு, நாங்களே உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். வா. எதுக்கு? அங்க இருக்கிறவங்க லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ண திட்டம் போடுறதுக்கா? வசு, மாம் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? நீ பேசாத. இங்க இருக்கிறவங்க யாரும் பேசுறதுக்கு ரைட்ஸே இல்ல. என்னாச்சு வசு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? நீங்க பண்ணிருக்கிற வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும்? என்ன மறுபடியும் உன் மைண்ட மாத்திட்டாங்களா? நினைச்சேன் அவங்க ஏதாவது சொல்லி உன் மனச மாத்துறதுக்குள்ள நானே உன்கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப காட்டணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இந்தா, இந்த ஆடியோ மட்டும் நீ கேட்டு பாரு. வேணாம். ஆடியோ அதுக்கு? அதான் வீடியோவோட சேர்த்து பார்த்துட்டேனே. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. வசு, நீ வேற ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுற. இந்த ஆடியோ மட்டும் ஒரு தடவை கேட்டு பாரு. இது ரொம்ப முக்கியமான ஆதாரம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்ததுக்கே இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. மனசே வெடிச்சிரும் போல இருக்கு. பார்த்த வரைக்கும் போதும். இல்ல வசு, அது வந்து போதும், நிறுத்துங்க. நான் இப்போ உங்களை வார்ன் பண்றதுக்காக வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவறதுக்கு இல்ல. ஏன் வசு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற யாராவது இருந்தா ரொம்ப மோசமா பேசிருப்பேன். பெத்த அம்மாவா போயிட்டீங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஐ ஸ்வேர் மாம், நீங்க இவ்வளவு சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. மத்த யாரையும் விட படிப்போட வேல்யூ என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்க அம்மா டெபுட்டி கலெக்டரா இருந்தவங்கன்னு எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, நிஜமாவே நீங்க படிச்சுதான் பாஸ் பண்ணீங்களா? நீங்க பண்ணிருக்கிற கேவலமான வேலையெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப நீங்க படிச்சு பட்ட வாங்கின மாதிரி தெரியல. எந்த ஒரு படிச்சவங்களும் இன்னொருத்தவங்களை படிக்க விடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அப்புறம் நீங்க படிச்சதுல அர்த்தமே இல்லையே. இங்க வாங்க. என்ன மாம் இது? அவதான் பவர் கம்மியான மாத்திரை கொண்டு மிக்ஸ் பண்ணிட்டான். சரஸ்வதி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அவங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்கீங்க. அது ஆமான்னு வேற உங்க வாயாலே பெருமையா சொல்றீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணுவீங்க. அது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் நினைச்சேன். கோவத்துல அதிரடியா முடிவெடுப்பீங்க. அத அப்பர் கிளாஸோட ஈகோ நினைச்சேன். எவ்வளவு பெரிய இடத்துலயும் நீங்க மட்டுமே டெசிஷன் எடுப்பீங்க. அது உங்களோட தைரியம் நினைச்சேன். இப்படிலாம் நினைச்சு உங்களை நான் ரொம்ப பெருமையா பார்த்தேன். அது எதுவுமே உண்மை இல்லை. இப்போ எல்லாமே உங்க கெட்ட எண்ணம், தப்பான நினைப்புன்னு இப்பதான் புரியுது. வசு, ஏய், ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்கன்னு நினைச்சு பார்த்தா இப்ப வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. அதான் வீடியோ ஆதாரமே இருக்கே, இதுக்கப்புறம் நம்மளான்னு சொல்ல முடியாது. மத்தவங்க மேல நீங்க கோவப்பட்டு பேசுறத பார்த்தா பணக்கார வீட்ல ஏதோ கெத்தா வாழ்ந்தவங்களா இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க what do you call it? திமிராவும் தெனாவட்டாவும் வாழ்ற கேரக்டர்னு இப்பதான் புரியுது. நான் பார்த்து பெருமைப்பட்டு ரோல் மாடல்னு நினைச்ச அம்மா நீங்க இல்ல. இந்த அம்மா எனக்கு தேவையும் இல்ல. உங்கள மாதிரி ஒரு க்ரூயல் மைண்டோட இருக்கிற ஒருத்தருக்காக நான் நல்ல மனசோட இருக்கிற சரஸ்வதி கிட்ட சண்டை போட்டேன்னு நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்கு. உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாவே பணம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணீங்கன்னே தெரியல. எனக்காக பண்ணன்னு சொன்னீங்கன்னா அதை விட கேவலம் ஒண்ணுமே இல்ல. இப்படி எல்லாம் பண்ணிதான் நான் நல்லா வாழணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இதெல்லாம் என்னோட சந்தோஷத்துக்காக பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களோட ஈகோவை காப்பாத்துறதுக்காக செஞ்சிருப்பீங்க. உங்களை
அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்களே எனக்கு வேணாங்கிறப்ப நீங்க வாங்கி கொடுத்த அந்த கார் மட்டும் எனக்கு எதுக்கு? இந்தாங்க. இனி எப்பவும் அந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நானும் இங்க வரமாட்டேன்.